நம்ம குவி குவி கத்துறாலும் ஓடி ஓடி உழைச்சாலும் நமக்கு உயிரை வாக்குதான் உயிர் இருக்கு. ஆனா ஆளையும் காணும் ஒன்னையும் காணும் தேர்தல் வந்தா ஓட்டு வாங்குறோம். உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜெயங்கொண்டம் தொகுதியோட திமுக சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அவர் பண்ணாரு கேட்குறீங்களா? பெரியார் மேடையில் நின்றுக்கிட்டுங்க சீமானன் அவர்களை தரைக்குறவாக பேசினார். சரி, இது வழக்கமாக அவனுங்க பேசுகிறது தான். ஏன்னு கேட்டால் வயிற்றெரிச்சல், இதில் வயிற்றெரிச்சல் அது கொஞ்சம் வார்த்தையாக வரும். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க கதறாங்க, எல்லாம் கதறாங்க. இங்கே சீமானன்னா ஓட்டு வங்கி அதிகமாக வந்துருச்சான். இத்தனை நாளாக என்ன உருட்டாங்க? நாம் தமிழர் கட்சா அப்படின்னா அது இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. சீமானெலாம் ஒரு ஆளா? நான் போய் சொல்லுவேண்ணா, அப்படிலாம் கிடையாது. அது ஒரு கட்சியே கிடையாது, நாங்கள் எங்களை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு உருட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ நாட்கள் அதிகமாக பயம் அந்த பயம் வந்துருச்சு. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த 4 செவத்துக்குள்ளேயே முட்டிக்குவாங்க. நம்மளோட கஷ்டத்தெல்லாம் கொட்டி தீர்த்துக்குவாங்க. இப்போது சீமானண்ண அடிக்கிற அடியில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. தொடர்ந்து இந்த திராவிடத்தை போட்டு பொழந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் எப்பப்போ அண்ணன் டயர்டாகிறாரோ அப்போல்லாம் பெரியாரையும் தூக்கி போட்டு போலன்னு பொழகிறாரு. இதில் எல்லாருமே தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. அவங்களால முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா திமுகவும் கட்டுக்கோப்போடு தான் வச்சுருக்குது எல்லாத்தையும். தயவு செய்து நாம் தமிழ் கட்சி பேசுகிறாத, தயவு செய்து அழுகுறதா இருந்தால் உள்ளுக்குள்ளேயே அழுதுக்கா. ஆனால் எங்கேயாவது வெளியில் போய் அழுதுறாரா? வேண்டாம், சீமான் பேரை மட்டும் சொல்லிவிடாத. உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கண்ணு தண்ணி வராமல் அழுதுரு, மெயின்டைன் பண்ணிக்கா. ஆனால் வெளியில் மட்டும் போய் நாம் தமிழர் கட்சி பற்றியும் சீமானை பற்றியும் பேசிடாத அப்படின்னு சொல்லி தான் வச்சுருந்தாங்க. இப்போ அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மேடையிலேயே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் சீமான் 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 சீமான், ஓ முடியல கதறாங்க ஒரு பக்கம். நேற்று கூட இந்த சொரியார் கூட்டம் வந்து புலம்பி தள்ளுறானுங்க, கதறானுங்க. எதுக்கு எடுத்தாலும் திட்டத்துக்குனே வராங்க. அவங்களால முடியல. நாங்களும் ஒரு டைமில் என்ன நினச்சேன்னா, எப்படா காசை வாங்கிட்டு இப்படி பேசுகிறானுன்னு நினச்சேன். உள்ளுக்குள்ளே அவங்களுக்கே ஒரு பயம். என்னடா அந்த மனுஷனை நம்ம எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும், தவறாக வந்து அவதூறு பரப்புனாலும் சும்மா அடித்து தூள் கழிப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. இவரை கொஞ்சம் கூட நம்ம வந்து ஸ்லிப்பாக வைக்க முடியல. இவர் வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்கணும். ஆனால் இவர் என்ன தான் மனநிலை நிற்கிறாருன்னே தெரியல. டக்குன்னு ஒரு பஞ்சு டைலாக் போட்டு மொத்த ஜோலியை முடிச்சு விட்றாரு. இந்த திராவிடத்தையும் சரியாக இருக்கட்டையும். அண்ணன் ஏற்கனவே சொன்னதான், கவா சிவன் தாண்டவத்தை பார்த்துருக்குறேன், இந்த சீமான் தாண்டவத்தை பார்க்க தாண்டா போகிறீங்க அப்படின்னு சொன்னார். தேர்தல் நெருங்கிட்டுட்டா மாப்பிள்ளைங்க அவளை வச்சு செய்யணும் அப்படின்னு. அதுதான் அண்ணன் செஞ்சுருக்கிறார். கல் இறக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அது சும்மா சொல்லிட்டு பாரு போ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட்டுன்னு இறக்கி விட்டார். அது 10 நாளாக கொழுந்து விட்டு எரியுது. அதையவே வந்து அவனுக்கு வந்து அமைக்க முடியல, திணறாங்க. இப்போ பொசுக்குன்னு ஆடு மாடு மாநாடுன்னு விட்டார். அடிக்கிறதும் அடிக்கிற, கொஞ்சம் கேப் விட்டு அடிக்க மாட்டியா, தொடர்ச்சியாக அடிப்பியா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் புலம்பி தள்ளுறாங்க. இப்போ அந்த புலம்பலோட சத்தம் 4 செவத்துக்குள்ளே கேட்டுட்டு இருந்தது. இப்போ பொது வெளியிலேயே வந்து கொட்டிட்டாங்க. சீமான் அண்ணனை வந்து இந்த எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ பார்த்தது இல்லையா, அந்த கட்சியை தெரியாதான், அவர் இருக்கிறாரா, அது ஒரு கட்சி இருக்குதா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த தேர்தல் நேரத்தில் மட்டுங்க எப்படிங்க சீமானுக்கு அவ்வளோ ஓட்டு விழுகுது? எப்படி அவர் அவ்வளோ ஓட்டு வாங்குறாரு? நாமளாம் என்னத்தான் முட்டி போட்டு முட்டு கொடுத்தாலும் இந்த திராவிடத்துக்கு, பெரியாரத்துக்கு தோல் மேலே போட்டாலும் நம்மள மனுஷனாக மதிக்க மாட்டேங்கிறாங்க. சீமானுக்கு மட்டும் ஓட்டெல்லாம் விழுவுதுங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, இந்த சிறு பிள்ளைங்க சீமான் பேச்சை கேட்டுறாங்க. இந்த செல்லில் கேட்டுட்டு அப்படியே கொண்டு போய் ஓட்ட போட்டுறாங்க. இவங்களை வந்து நம்ம மீட் எடுக்கணும். எங்கேருந்து மீட் எடுக்கிற? ஏதோ எங்கள் அண்ணன் இருக்குங்காட்டியும் வருங்கால தலைமுறையை, இளைஞர் பட்டாளத்தை நல்வழிப்படுத்திட்டு இருக்கிறார். தம்பி, குடிக்கிறது தப்பு. நாம் வந்து 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது உன்னோட இனத்துக்கு வேலை செய், நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் வேலை செய்யணும் நல்வழிப்படுத்தி வச்சுருக்கிறார். புரியுதா? மற்ற கட்சி மாரி கோட்டர் வாங்கி கொடுத்து, கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து, கொடியை பிடிச்சி கோஷம் போடு, வா நம்ம தலைவர் திட்டாங்க, 4 பஸ்ஸு கண்ணாடியோட, நான் தான் பெரிய ஆள், என்னை நசுக்கிவிட்டாங்க, பிரிக்கிவிட்டாங்க, நாங்களாம் வந்து டானுங்க பார்க்குறியாப்ப அப்படின்னு ரயில் ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு ரயில் வரதை வேடிக்கை பார்க்குறது, கேட்டால் ரயில் மறியுமாங்க. இந்த மாதிரி குரலியத்தில் நிறைய பண்ணுறாங்க. ஆனால் அந்த கொஞ்சம் கூட அந்த சாயில் நம்ம கட்சிக்கு வந்துடக்கூடாது. ஒழுக்கம்தான் நம்ம கட்சியில் முதல் கொள்கை. எந்த கட்சியிலும் இல்லாதது எங்கள் கட்சியில் இருக்குது. ஒழுக்கம் இருந்தாலே எல்லாமே நடக்குங்க.
எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா அப்படி ஒரு கட்சி கூட்டத்த இந்த சீமான் எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த பசங்க தீயா வேலை செய்றானுங்கப்பா. நம்மலாம் பாரு, இப்ப பேசுனது கூட அவரு நெனச்சிருப்பாரு. போச்சு நம்ம வேற தெரியாம பேசிப்புட்டோம். இது கொஞ்ச நேரத்தில தீயா பரவப்போது. நம்மள வேற மேலருந்து கூப்ட்டு லெஃப்ட், ரைட் வாங்க போறாருன்னு அவருக்கு தெரியும். ஆனா இது எப்படி சாத்தியமாவுது? நம்ம தான் பணம் குடுத்து பல பேத்த வேலைக்கு வாங்கி வச்சிருக்கிறோமே. வாடகை வாங்கிலாம் நெறைய இருக்குது. ரூ. 200 குலைக்கிறதெல்லாம் நெறைய இருக்குதுங்க. ஆனா இவங்க எல்லாத்தையும் எப்படி இவங்க ஓவர்டேக் பண்றாங்க? எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்றாங்க. நம்மள எப்ப பார்த்தாலும் மண்ட மேல கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா, கேட்ச் புடிச்சுக்கிறாங்கப்பா. இது பொய்யி. அதாங்க இந்த சமீபத்தில கூட ஆப்பிரிக்காவிலருந்து நம்ம முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிச்சான்னு சொல்லி ஒரு உருட்டுனாங்க. அத கூட சாட்டையன் முருகன் ஒரு மண்ட மேல கொட்டி விட்டாரு. அதுமாரி தான் இவனுங்க இன்னமும் தாத்தா காலத்திலேயே இருக்கிறாங்க. நம்ம எத சொன்னாலும் இந்த மக்கள் நம்புவாங்கன்னு நெனச்சுட்டாங்க. ஆனா அதெல்லாம் வந்து கலைஞரோட முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து சீமான் இருக்கிறாரு. ஏன்னா கலைஞர் இருக்கிறப்பயே கண்ணுல விரல விட்டு ஆட்டுனவர் தான் அண்ணன் சீமான். இந்த காங்கிரஸ் எல்லாம் அண்ணன் பேசின பேச்சு ஆட்சி விட்டு இறங்குனது தான் இன்னமும் ஆட்சியில ஏற முடியல. அவங்களும் பயம் இருக்கும்ல. அதனால தாங்க இவங்க நம்மள மேலோட்டமா அப்படியே தாண்டி போயிட்டு இருக்கிறாய்ங்க. ஒரு சின்ன பையன் போய் குண்டா ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு. "டேய் மானம் கெட்டவனே, டேய் அறிவு கெட்டவனே, ஆம்பளை இருந்தா வாடா, டேய் ஒத்தை கத்தி வாடாம்மா." பக்கத்துல இருக்கிற வடிவேலு, "டேய் போயிறாத, சொன்னா கேளு அங்க போயிறாத, அவன் வில்லங்கமாடா." அப்படின்ற மாரி தான் எல்லா கட்சியுமே, "தம்பி அவன்கிட்ட வாய குடுக்காத, அப்புறம் புண்ணு வாங்கிக்குவ." அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி வாலண்டரியா வந்து இவர் மேடையில் நின்னு அவரோட கஷ்டத்த சொல்லிட்டாரு. ஆனா இருந்தாலும் ஒரு எம்எல்ஏவா இருந்துகிட்டு ஒரு கட்சி தலைவரா அவன் இவன் அப்படிலாம் பேசக்கூடாது. இப்ப நாங்கலாம் சின்ன பசங்க. டப்புனு "யோவ் நீலாம் ஒரு ஆளாயா? ஒரு எம்எல்ஏவா? நீ வந்து எங்க அண்ணன பேசலாமா? உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? நீங்கலாம் காச குடுத்து ஓட்டு வாங்குறீங்க. கொள்கையும் கிடையாது, ஒரு கோட்பாடும் கிடையாது. ஆனா நாங்க கொள்கைய வச்சு ஓட்டு கேட்குறோம். நீ மக்களுக்கு பிரச்சனையா குடுக்குற. ஆனா அந்த மக்கள் பிரச்சனை இருக்கிறப்ப எங்க அண்ணன் ஓடி போய் ஆறுதலா நிக்கிறாரு. அப்ப என் மக்கள வந்து எப்படி மீட்டெடுக்கணும்? மக்களோட கண்ணீரெல்லாம் துடைக்கணும். நம்ம தான் துடைக்கணும். அதுக்கு ஆட்சி அதிகாரத்த புடிக்கணும். இந்த திருட்டு திராவிடத்த ஒழிக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு மேல வராரு. அவர் என்ன சும்மாவா ஓட்டு வாங்குறாரு? உங்கள மாரி நான் காசு குடுத்தா ஓட்டு வாங்குறோம். அ கொள்கைய சொல்லி ஓட்டு வாங்குறேங்க. சரி விடுங்க உண்மைய உளறிட்டீங்க. அதாவது நம்ம வாக்கு வாங்குன மக்களுக்கு கொஞ்சமாவது விசுவாசமா இருக்கணும். நான் வாக்கு வாங்கிட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன். இதுக்கு மேல 5 வருஷம் என் கையில தான்னு ஓவர் ஆட்டம். அதனால தான் இந்த மக்கள் எல்லாம் இவங்கள உதறி தள்ளிட்டாய்ங்க. சமீப காலமாவே திமுக போடுற எந்த கூட்டத்திலயும் கூட்டமே இல்ல. கூட்டமில்லாத ஒரு கூட்டம் போடுறது தமிழ்நாட்டுல திமுக தான். ஒரு அமைச்சர் மேடையில பேசும்போது, அங்க சேர் காலியா தான் இருக்குது. ஆட்கள் இல்ல. இத விட கொடுமை மக்கள் புலம்புறாங்க. சரி விடுங்க மக்கள் புலம்பலாம் என்ன பண்றது? காசு வாங்கிட்டு ஓட்ட போட்டுட்டோம். நம்ம தலையெழுத்து 5 வருஷம் ஆகிட்டு அழுது தான் ஆகணும். ஆனா அந்த கவுன்சிலர் இருக்கிறாங்கல்ல, பல இடத்துலங்க சொந்த கட்சி தானே திமுக. அதிக இகழி ஊத்துறாங்க. அதுலயும் குறிப்பா கோயம்புத்தூர்ன்னு நெனைக்கிறேன். ஒரு பெண் கவுன்சிலர் ரோட்லயே உட்காந்துட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு பாத்ரூம் இல்லைங்கன்னா குழந்தைங்க ரோட்ல போறாங்க. எல்லாம் பெரிய பிள்ளைங்க 4 வருஷம் ஆச்சு பாத்ரூம் கட்டி தர சொல்லி. அவங்க ஊழில இருந்து விட்டுருவாங்க ரோட்ல தான் பாத்ரூம் போயிருக்காங்க. வேணா இப்ப வேணாலும் வாங்க பாத்ரூம் இருக்குன்னு பார்க்கலாம். எத்தனை தடவை கேட்க முடியும்? ஒரு தடவை என்னோட வீட்டுக்கு நான் பாத்ரூம் கட்டி தர சொல்லி கேட்கறேன். ஸ்கூலுக்கு பாத்ரூம் கட்ட முடியாதுங்களா? எதுக்குய்யா நான் கவுன்சிலர் ஆகணும்? ஏதோ ஆளுங்கட்சி நீங்க மக்களுக்கு செய்வேன்னு தானே வந்தேன். ஆனா எனக்கு எந்த ஒரு திட்டத்தையும் நீ செஞ்சு தர மாட்டேங்கிற. எங்க தெருவுல ரோடு இல்ல. எங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல பாத்ரூம் இல்ல. கழிவறை இல்ல. அதுவும் பெரிய பொண்ணுங்க. அவங்க ரோட்டோரம் தான் போறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது. நான் இதுக்கு தான் கவுன்சிலர் ஆனனா? என் மக்கள் இதுக்கு தான் என்ன ஓட்டு போட்டாங்களா? அந்த பெற்றோர்லாம் வந்து என்ன கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. நான் ஏன் கவுன்சிலர் ஆகணும்? அமைச்சர் இப்போ வரணும் எனக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி ரோட்ல உட்காந்துலாம் புலம்பிட்டாங்க. அப்ப பார்த்துக்கங்க. தலைமை மட்டும்தான் நம்ம சிறப்பான ஆட்சி குடுக்குறோம் அப்படின்னு நெனச்சுக்குது. ஆனா அங்க ஒரு வெங்காயமும் இல்ல. மக்கள் தான் கழுவி ஊத்துறாங்கன்னா, சில எம்எல்ஏவும் கழுவி ஊத்துறாய்ங்க. கவுன்சிலரும் கழுவி ஊத்துறாய்ங்க. பொதுமக்கள் கிட்ட செல்வாக்கு திமுகவுக்கு குறைஞ்சு போச்சு. இப்ப அதோட கோவம் தான் இவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாய்ங்க. நம்ம எவ்வளோதான் காசு குடுத்து பொய்யான கருத்து கணிப்பை வெளிய விட்டாலும், உண்மையான கருத்து கணிப்பு இப்ப சீமானோட வளர்ச்சியெல்லாம் மூடி மறைச்சாலும், இவங்க அப்போதைக்கு அவங்களே அந்த கருத்து கணிப்பை பத்தி சந்தோஷப்பட்டுறாங்க. ஆனா உண்மை நிலவரம்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அதுதாங்க இவங்கள தூங்க விட மாட்டேங்குது. ஐயையோ! தேர்தல் நெருங்கிருச்சே. இன்னும் 8 மாசம் தானே இருக்குது. என்ன பண்ண போறோம்? எந்த வழியிலயுமே நம்மளால சரி கட்ட முடியல சீமான. எத்தனை பேத்த தான் பணத்த குடுத்து வாய வாடகைக்கு வாங்கி திட்ட விடுறது. எத பண்ணாலும் சீமான் தம்பியும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப கூட பாருங்க, இவர் இப்ப தான் பேசினாரு. இப்ப இந்த காணொளி வைரல் ஆகுதுல்ல. இதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. என்னதாம்மா அந்த சீமான் என்னதான் பண்றாரு? அவங்க தம்பி தங்கைமார்கள் என்னதான் பண்றாங்க? எப்படி இப்படி கேட்ச் புடிச்சு அடிச்சு நவுத்தி விட்டுறாங்க. நம்மள விடமாட்டாங்க. நம்மள நிம்மதியாவே விடமாட்டாங்க இவங்க. அப்படின்னு தான்
புலம்பிட்டு இருப்பாங்க. புலம்புங்க, புலம்புங்க, நல்லா புலம்புங்க. இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். உங்களோட காமெடி ஷோவை நாங்க பார்த்து ரசிக்கிறோம். நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.